காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Hotstar Specials கோலி சோடா ரைசிங் now streaming on Disney Plus Hotstar. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்கிறது, இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை, ஐ திங்க் அவுட் சைட் த ஃபில்ம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக. And of course, Prem sir, our direction team, and Maggie sir, உங்களோட team, DOP team, எல்லாருமே I think we all enjoyed working together. ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க. உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு, பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் வரலாம் சார். அதாவது இப்போ பஸ்லலாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளாக பக்கத்தில் யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அப்புறம் எந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று விடுவோம் தெரியுமா. அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லாக வந்து இருந்தது. தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, அதாவது ஏதாவது ஒன்று கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. கார்த்தி சார் வந்து அந்த மாதிரி, அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எப்படி சார்? அதே தானா? அட கடவுளே, வெள்ள இந்தியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவார், நான் அவ்வளோ கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவார் சார்? பாதி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க. இல்லை, அவர் வந்து ஏதாவது சொல்லுவார், என்னை பற்றி ஏதாவது சொல்லுவார். இப்போ நான் சொல்லி தானே ஆகணும், எனக்கு நான் அவரை பற்றி சொல்கிறேன் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது ஒன்று வந்து சொல்லி, ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார், அத்தனையும் உண்மையாக தான் இல்லை. நான் சொல்கிறது உண்மை. இப்போ அவர் வந்து அவர் கொடுக்க போது வந்து ரியாக்ஷன். இப்போ நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார், இல்லாட்டி மேடையில் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு. இப்போ என்னை பற்றி ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக வந்து சொல்லுவார். இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்கள். எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்தி எப்படி நச்சு பண்ணுறேன்? இல்லை, ஆக்சுவலாக அந்த டீசரில் வர விஷயம் தான் படம் இல்லை. அந்த டீசரில் வர அந்த சீக்வன்சஸ், அது டீசர், அது வந்து ஒரு போர்ஷன் தான். சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான் சார். சொல்லுங்க. எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள, அரவிந்த் சாமி, இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியாதுன்னு தோணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நிஜம் அதான். நிறைய நிஜம். அவர் ஆட்டர் தலையாட்டுறாரு பாருங்க. என்ன? ஆமா, அவர் அக்ரி பண்றாரு பாருங்க. இல்ல, எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட, ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையேன்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன்னு நம்பிடுறாங்க. சார் இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பாப்போம். சினிமால அந்த மேஜிக் இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்கல்ல. சரி, சீக்ரெட்டா சொல்லுங்க. அப்படியே வந்து அப்படி இருக்கு, உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படி? இல்ல, நிறைய விஷயம் தெரியாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. Thank you sir, thank you so much, and definitely this is going to be a super duper film for you, for every one of us. ஏனா எங்களுக்கு தெரியுது எவ்வளவு அழகான விஷயம். Most importantly, it will be a super duper film for the audience. Yes. It's not about எங்க எல்லாருக்கும் definitely. என்ன மாமா
சௌக்கியமா? நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லா குடும்பத்தோட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு see all of you. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதுல இருந்த இசை, அதுல இருந்த உரையாடல், அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி இழைச்சு பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்லை. பெரிய வெற்றி படங்கள்ல கூட அது அமையறது இல்லை. பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகா இருக்கும். அவரோட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஜெய்பீன் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு, எங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னாரு. இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை ரெடியாக இருந்தால் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு புக்கு கொண்டு வந்தாரு. இந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க அண்ணா. இப்ப நடுவில் நீங்க வேற எதுவும் படம் பண்ணலையா? 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன். எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரியல, வேற இல்ல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. பட் அதுதான் பிரேம். ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொருட்காட்சியில வைக்கிற பீஸ் இவரு. அப்படி ஒரு ஆள் ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்புறம் கண்டினியூஸா ஷூட்டிங்ல இருந்தேன். அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு 6 இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டா எனக்கு அந்த புக்கு பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மனசுக்குள்ள சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். நான் அப்பா அம்மா கிராமத்துலேருந்து வந்தவங்க, நான் சென்னையில் படிச்சிருக்கேன். பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்துல தான் இருக்கும். இந்த படம் இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளுது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா, நம்ம ஊருக்கு போறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. நான் இப்போ சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி, இங்க யாருமே இருக்கிறது இல்ல. டோல்கேட்ல போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிக்குது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு, நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு. அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன். அண்ட் இந்த படம் படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா பிசினஸ்ல பாக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. எப்படிங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம், இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டு அருண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் சார் வேற இவ்வளவு பிரஸ் இருக்காங்க, கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. பஞ்சாயத்து தீர்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு கைதி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணோம். ஃபுல் நைட் ஷூட்டிங். லோகேஷ் கொண்டு எடுத்துருவான், டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங். ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல, அதனால ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். அவர் தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்தில் இந்த கதை அதில் எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாமல் கொண்டு சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட் அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்க இருக்காரு, யார் சொல்ல ஒத்துக்க முடியாது. நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்கள் ஷூட் பண்ணது,
அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களை கூட்டு வந்து எங்களை விட்டாங்க. அவங்க வாப்பா அப்படின்னாங்க. ஓ, இதுதான் தஞ்சாவூரா, நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லா நான் டிராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட் பாலா சார் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருந்தாரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படிதான் இந்த மனுஷன் எழுதினாருன்னே தெரியல. அதுவும் 6 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போகுது. இட் வில் பி another ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் எஸ், பாருங்க. தேங்க்யூ சார், நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க, இதுக்கு ஸ்லாங்லாம் கிடையாது, இதுதான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ், அதை வந்து நான் பேசியிருக்கேன்னு. என்ன மாமா சௌக்கியமாக நாங்க கேட்டுட்டோம். தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல. ஒரு 2 டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்க. சொன்னா அப்புறம் சென்சார் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பீப் போட்டுக்கலாம். அத்தான படம் ஃபுல்லா வந்து அருண்சாமி சார் அத்தான்னு பேசிய கொலை எடுத்துட்டேன் நான். அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். இவ்வளோ காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா? பர்ஸ்ல தானே வைக்கணும். அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு, அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்களா? இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம, நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல, அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர். நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அந்த கேரக்டர். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு அவரு. ஸோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும். அண்ட் வந்து நான் கேட்டேன், ஏங்க இது வந்து above 35 இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா, இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன பசங்க டோட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அட பாவிகளா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா, நான் எந்நேரமும் ஃபோனுக்குள்ளேயே இருக்கோம், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாம போயிடுது, கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து ஒரு தெரப்பி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தார் அவர். படத்தில் இருக்க மாதிரியே தொல்லை பண்ண, என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. அப்புறம் காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு பஸ் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அதுவும் அப்படின்ற இல்லைங்க. இந்த படத்தில் அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரைக்குடியில் வேற தங்கியிருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா? அதனால 2 பேருமே ஃபூடிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு, பேர் சொல்லலாம் இல்லை சார், பொன்ராம். காலையில் 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். என்ன எனக்கு ஒரு கடைசியில பேசுறாரு, என்னமோ சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க மேல கூப்பிட்டேன். கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்க தரப்ப சொல்லிடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அவர் சொல்றதே பெட்டர்னு நினைக்கிறேன் நான். சூர்யா சார், ராஜசேகர் சார்ல ஆரம்பிச்சு மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட், அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய
மெய்யழகன் படத்தோட கதாநாயகிகள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம், ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். கடைசியில் முடியல, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஷ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரபிள், இட்ஸ் அ மெமரி ஃபார் மீ. அண்ட் ஸ்ரீதிவ்யா, அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல, இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம், அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு அது எனக்கு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 1 வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்ட் இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நகர்த்த முடியும். அது வேறு ஒன்றுமே கிடையாது, அன்புங்கிற ஒரே விஷயந்தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும், அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும், உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும், சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்களில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் சார். அதாவது நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெகட்டிவிட்டி, அது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமாக இருக்கட்டும், ஏறுகோல் காணிக்கையாக இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இது இந்த கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயமா? இல்லை, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம், மெய்யழகன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Hotstar Specials கோலி சோடா ரைசிங் now streaming on Disney Plus Hotstar. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.